அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். சைக்கிள் ஓட்ட கத்துட்டாரு ஒரு வார்த்தை இறங்கி பேச மாட்டேங்கிறாரு. எப்படியா இறங்குறது? கத்து கொடுத்தவன் ஏறவும் கத்து கொடுக்கல, இறங்கவும் கத்து கொடுக்கல. நானே ஊர் முழுக்க கல்ல நட்டி நாய் மாதிரி இறங்கிட்டு ஏறிட்டு இருக்கேன். சைக்கிள் கத்துக்கிட்டாரு. அம்மிக்கல் கூட வெளியே வந்துருச்சு. முருகா, இந்த அம்மிக்கலை தூக்கி உள்ள போட. என்ன சைக்கிள்லாம் நல்லா ஓட்ட கத்துக்கிட்டீங்களா? அதுக்கெல்லாம் உடம்புல வில் பவரும் மனசுல தில் பவர் வேணும். அம்மிக்கல்ல வெடியூடுறது வந்த நாய் சைக்கிள் கத்து கொடுக்கறேன்னு சொல்லி ஏறவும் கத்து கொடுக்காம இறங்கவும் கத்து கொடுக்காம டகல் வேலை காட்டிட்டான். என்ன கீழே விழுந்தும் இல்லாம தானா புலம்பிட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணு இல்ல, பைத்தியம் முடிஞ்சிருச்சு. அதுக்கெல்லாம் உடம்புல தில் பவரும் மனசுல வில் பவரும் வேணுங்க. அதுக்கு தில் பவர் வேண்டியது இல்ல. பாரு, இதுக்கு தான் தில் பவர். அண்ணே, என்னடா நொண்ண? எல்லாரும் வண்டியில வராங்க, நீங்க மட்டும் ஏன் நடந்து வரீங்க? பண்ணி எல்லாம் வண்டி மேல உட்கார்ந்து போகும்போது மனுஷால எல்லாம் நடந்துதானப்பா போகணும். இந்த பாரு, திருவிழாவுக்கு போகும்போது சும்மா விரல வாய்க்குள்ள விட்டு நோண்டாத. உங்க மாமனார் வண்டியில ஏறலன்னு தானே கேட்டேன். எதுடா வண்டி? ஒரு மூங்கி கம்ப 2 மாட்டு மேல வச்சு அவன் கூட்டிட்டு போறான், அதுக்கு பேர் வண்டியாடா? என்னென்ன உங்க மாமனார் விட்டு வண்டியை இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? வண்டி மட்டும் கேவலம் இல்லடா, அவன் ஆளே கேவலம், அவன் வம்சமே கேவலம். அவன் மூஞ்சிய பாத்தியா, கிழிஞ்சு போன சாக்காட்டம். ஐயா, ஜெயந்தி அன்னைக்கு வளையல்கார மாதிரி மாத்தி பேசுனதுனால தப்பிச்சேன். நல்ல வேலை, அந்த ஆளு ஊருக்குள்ள வந்தன்னைக்கு நீ மாட்டி இருந்தா உன் கதை என்ன ஆயிருக்கும்? பஞ்சர் ஆயிருக்கும். தம்பி, நீ திருவிழா சந்தையில வளையல் கடை வச்சிருந்தவல்ல? அது நம்ம ஃப்ரெண்டோட கடைங்க. கூட்டம் அதிகமா இருந்ததுனால கூட மாட ஒத்தாசையா. ஆமாங்க, எங்க ஃப்ரெண்டுகள்லாம் வளையல் கடை குங்கும கடைலாம் வச்சிருக்காங்க. அப்பப்ப நாங்க போய் உதவி செய்வோம். இவன் இந்த ஊரையே சைக்கிள் கடை வச்சு செட்டில் ஆயிட்டான். நான் கிட்டத்தட்ட இந்த ஊருக்கார மாதிரி தான். ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு சைக்கிள் வேணுமா தம்பி? ஐயா, ஒரு சைக்கிள் என்ன, 2 சைக்கிள் எடுத்துக்கங்க. முடிஞ்ச அந்த சைக்கிளை நீங்களே வச்சுக்கோங்க. இந்தாங்க இந்தாங்க. என் பேரு. ஐயா, உங்க பேர் தான் ஊருக்கே தெரியும். வாங்க. ஏப்பா, ஊரே தெரியும்னே, இவர் பேர் சொல்லி பார்க்கலாம். ஜெயந்திக்கு மாமாண்ணா, எனக்கு என்ன முறை வேணும்? உன்னை கைய கால உடைக்கிற முறை வேணும். போங்கண்ணே. சித்தப்பா முறை வேணும். சித்தப்பான்னு எழுதுங்க. அப்ப மீசக்கர சித்தப்பான்னு எழுதிக்கிறேன். தென்னந்தோப்புல தேங்காய் இருக்குண்டா, அது தேங்காய் தானடா. டேய், இந்த புதுசா வேலைக்கு வந்தானே வேங்கடா. அதோ பாருங்க. எந்திரா கருணாயா. முதலாளி, ஏன் தென்னை மரத்து மேல கால தூக்கி வச்சு படுக்கிறதானே? உனக்கு அவ்வளவு தென்னா விட்டா? சைக்கிள் கம்பெனில வேலை இல்லன்னு நாய் தெரு அலைஞ்சிட்டு இருந்தேன்னு வேலை போட்டு கொடுத்தா நீ கால் மேல கால் போட்டு தூங்குறியா? என்னடா அது? கல்லுங்க. ஏன்டா குடிச்ச? முதலாளி கல்லு தேசா இருக்குமான்னு குடிச்சு பார்த்தேன். தூக்குதுங்க. ஓஹோ, தூக்குன்னு தூக்குதா? டேய், என்னடா அது? தூங்கி எந்திரிச்சோன்னா இன்னொரு கலையும் கொண்டு வர சொன்னாருங்க, அதுதான். தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு கலையுமா? அத கொண்டாங்க. அந்த பாலசீவர் அறுவாள் அவங்கிட்ட இருக்கு, அதை வாங்கிட்டு வரேன். எதுக்குங்க அறுவாள் எடுத்து சொன்னீங்க? அறுவாள் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல, அதுக்காகத்தான். என்னங்க கூறு பாக்குறீங்க? உன்னை கூறு பாக்கறேன்டா. ஐயோ, வெட்ட வராரு. போலீஸ். உங்க மாமா ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து நீ என்ன பாக்குறதே நிறுத்திட்ட. நான் எப்படி நிம்மதியா இருக்கிறது? என்ன கிண்டலா? ஒவ்வொரு நிமிஷமும் நான் உசுர கையில பிடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? நிச்சயமா எதிர்பார்ப்பு தெரிஞ்சுதானே காதலிக்கிறோம். அப்புறம் எதுக்காக பயப்படணும்? அதுக்காக நடு ரோட்ல கையை கொத்துட்டு போக முடியுமா? நான் அப்படி சொல்ல, ஒரேடியா பார்க்காம இருந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். இந்த வாட்சை கட்டிக்க. என்ன திடீர்னு அன்பளிப்பு? இதுல மணிக்கு ஒரு தடவை அலாரம் அடிக்கும். அப்பெல்லாம் உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணணும், நீ என்ன பார்க்க வரணும். அதுக்கு தான். இது அலாரம் டைம் பீஸ் மாதிரி மணி அடிக்குமா? இது எலக்ட்ரானிக் வாட்ச், மேட் இன் ஜப்பான். இதெல்லாம் நீ எங்க இருந்து பாத்துக்க போற? இன்னும் 5 நிமிஷத்துல இதுல அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்றேன் பார். வாழ்க்கைய ரசிக்கணும்னா பெண்ணை கொஞ்சம் ஆசையில் தொட வேணும். வாழ்க்கைய ரசிக்கணும்னா. இவர் எங்க மாமாவோட ஃப்ரெண்டு. இவருக்கு தெரிஞ்ச ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. என்னப்பா சைக்கிள் சாகசா? என்ன தனிமையில இனிமை காண்றியா?
ஒண்ணு இல்லைங்க, சும்மா காத்து வாங்கிட்டு இருக்கேன். ஓஹோ, இங்க இருந்து மொத்தமா காத்த வாங்கிட்டு போய் தான் சைக்கிள் எல்லாம் அடைக்கிறீங்களாக்கும். என்னதுக்கு சத்தம்? ஏதாவது பூச்சி சத்தமா இருக்குங்க. பூச்சி பூச்சி. இந்த 18 மைல் சுத்து வட்டாரத்துல எத்தனை விதமான பூச்சி இருக்குது, அது எத்தனை விதத்துல கத்துங்கிறது எனக்கு தெரியும். நீ என்கிட்டயே பூச்சி காட்டுறியா? இது பூச்சி சத்தம் இல்ல, வாட்சி சத்தம். இங்கிருந்து தாண்டா வருது. மாட்டிக்கிருச்சு. நான் சொல்ல வாட்சி சத்தம்னு பாத்தியா? இதுதான், இது எலக்ட்ரானிக் வாட்ச். இதெல்லாம் நீ எங்க பாத்துருக்க போற? இது மேட் இன் ஜப்பான். இதுல அலாரம் கூட இருக்கு. இப்ப அடிச்சதே இதோட அலாரம் தான். நான் வரட்டுமா? என்ன இந்த வாட்ச்? பின்ன இதை நான் மணிக்குண்டு நான் சொன்னேன். ஓ, வாட்ச்ல பங்கு கேக்குறியா? என்னையா நியாயம் இது? பொதாருக்குள்ள கைய விட்டு வாட்ச் எடுத்தது நானு. அங்க பாம்பு இருந்து பொட்டுன்னு போட்டிருந்தா என் உயிர் தானே போயிருக்கேன். அப்ப வாட்ச் யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு தான் சொந்தம். அப்படி நியாயத்தை பேசி பழகுங்க. என்னமோ சரிச்சிட்டு சொல்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போங்க. தனியா நிக்கிற பாத்து பேய் அடிச்சிட போகுது. என்ன புள்ள பண்ணிட்டு இருக்க? கூட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படி கூட்டினா வக்கீல் எல்லாம் எப்போ வருங்கிறது? இங்க பாரு, நான் கூட்டுற மாதிரி நீ கூட்டு. அப்படி கூட்டு, இப்படி கூட்டு. பெரிய மனுஷன் யோகியமா இல்லாம என்னையா வேலை இது? இப்ப என்னையா பண்ணிட்ட? என் பொண்டாட்டிய கைய பிடிச்சிருந்துட்டு என்ன பண்ணிட்டாங்களா? அதானே, இவர் சும்மா விடாதீங்க. உன் பொண்டாட்டிய நான் கைய பிடிச்சி எடுத்துட்டா என்ன? 6 மணிக்கு மேல எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குதுங்க. என் பொண்டாட்டி மாதிரியே தெரிஞ்சது, அதான் கைய பிடிச்சி எடுத்துட்டேன். அம்மா தாய் குலமே, களத்து மேட்டு கருப்பு கரைசியே என்ன மன்னிச்சிருமா. செய்யறதெல்லாம் செய்து விட்டு கண்ணு தெரியலன்னு சொல்லி சமாளிக்கிறீங்களா? என்ன மாதிரி பெரிய மனுஷன் எல்லாம் போய் சொல்ல மாட்டான். என்ன நம்புங்கடா. என்னையா கசகத்தானு பேசுறீங்க? நான் செஞ்சது தப்புன்னு பஞ்சாயத்து கூட்டுவீங்க, 50 ரூபாய் அபராதம் போடுவீங்க, அவ்வளவுதானே? அந்த 50 ரூபாய் இங்கே வாங்கிக்கியா? யாருப்பா வாங்கிக்கிறது? என்ன 100 ரூபாய் கொடுத்துட்டு 50 ரூபான்னு சொல்ற? அதையா 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு எனக்கு வித்தியாசம் தெரியல. இப்ப நம்புங்க, எனக்கு கண்ணு தெரியலையா. என்னாச்சு? இங்க என்ன கூட்டம்? அண்டியா, நல்ல நேரத்துல நீங்க வந்தீங்க. இதுக்கு முன்னால கெட்ட நேரத்துல வந்துட்டு இருந்தாளா? என் பொண்டாட்டி கைய பிடிச்சு இழுத்துட்டாருங்க. கைய பிடிச்சு எடுத்தீங்களா? பின்ன காலை பிடிச்சிருக்கு சொல்றியா? அதான் சொல்றாங்க கைய பிடிச்சு எடுத்துட்டான்னு. ஏங்க இப்படி செஞ்சீங்க? அது என்னமோ தெரியலமா, திடீர்னு 6 மணிக்கு மேல எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. அது நீன்னு நினைச்சிட்டு இந்த சிஸ்டர் லேசா சுண்டு வரல டச் பண்ணிட்டேன். என்னது, கண்ணு தெரியலையா? ஏண்டி, ஊர் ஜனங்க தான் நம்ப மாட்டேங்குதா, கட்டின பொண்டாட்டி நீமா நம்ப மாட்டேங்கிற? ஏங்க என்கிட்ட சொல்லல? அப்படியே சமாளிச்சிடலான்னு பார்த்தேன். லேசா அசம்பாவிதமா அந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சு. நீயே சொல்லிருமா. ஏயா, அவர்தான் சொல்றாருல்ல, போங்கயா. அதான் சொல்லிட்டல, போங்கயா. வாடி போலாம். இது ஏன் பொண்டாட்டிங்க? இது ஓம் பொண்டாட்டியா? அதான் பாத்தியா, கண்ணு தெரியல. என் பொண்டாட்டி எங்க இருக்கா? இங்க இருக்கு, வாங்க போலாம். பாத்துமா, கை தாங்கல கூட்டி போ. வீடு எங்கம்மா இருக்கு? கண்ணு தெரியலன்னு கதையா விடுற, இரு தெரிய வைக்கிறேன். ஏய், மணி என்னாச்சு? மணி 6 ஆச்சுன்னு. பாத்தியா, நான் சொன்னதுக்கு நம்ப மாட்டேன்ட்டியே. கண்ணு தெரியல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குன்னு அவர் நடிக்கிறாரு. யோ, ஊரே நம்பிருச்சு, நீ மட்டும் என்ன நம்ப மாட்டேங்கிற? அங்க பத்தியா, ஒரு ஜல்லிக்கட்டு மாடு அட்டிட்டு வருது. அந்த மாட்டை இது வரைக்கும் யாராலுமே அடக்க முடியல. இந்த மாடு வர்றது நீ அவர்கிட்ட சொல்லாத. தானா பார்த்து ஒதுங்கிட்டாருன்னா அவர் கண்ணு தெரியுதுன்னு அர்த்தம். அப்படி ஒதுங்கலன்னா கண்ணு தெரியலன்னு அர்த்தம். ஐயோ, மாடு வந்து முட்டிடுச்சுன்னா? 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதவன் இருந்தான்னு செத்தானையா? பேச்சு பேச்சு நீ பெருமை உள்ள பேச்சு. போடி 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 என்னுடைய பேச்சு. என்னன்னா இப்படி ஆயிப்போச்சு? யாருப்பா அது பேச்சு சத்தம் கேக்குது? நான் தானே காத்தமுத்து. கூட பேசுறது யாருப்பா? நான் தானே அழகேசன். காத்தமுத்து. அண்ணா, நீ அப்படியே வீட்டுக்கு போயிருப்பா. வாரேன்னு. அழகேசு, நீ கொஞ்சம் வாமா. என்னண்ணே? நான் பிறக்கும் போதே மூளையோட பிறந்தவன்டா. 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதவன் இருந்தா என்ன, போனா என்னவா? நாட்டுக்கு தேவையா? அவர் பண்ணாத போவியா? நான் பண்ண போக மாட்டியா?
பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு. ஏன் பேச்சு பேச்சு? ஏன் பேச்சு பேச்சு? முறைக்குது. ஐயோ ஐயோ தெரியாம படிச்சனே. அண்ணி 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 நில்றா. என்ன என்கிட்ட பேசாம அண்ணிக்கிட்ட? அண்ணிட்டு தனியா பேசணும். கையை விடுங்க. என்ன என் வீட்டுக்குள்ள வந்து கை விடுங்கட்டு போறான்? வந்து அண்ணி என்ன கிட்ட உட்காரா? டேய் தள்ளி உட்காரா. தள்ளுறா. சும்மா இருங்க. அண்ணிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். அண்ணி, அண்ணனோட மாலக்கண் வியாதிக்கு ஒரு வைத்தியரை பார்த்தேன். அவர் சில மூலிகைலாம் தயாரிக்கணும், கொஞ்சம் பணம் செலவாகணும்னு சொன்னாரு. ஏய், பணம் என்ன கொடுத்துறாரு? இங்க பாருங்க, உங்களுக்கு கண்ணுதான் முக்கியம். எனக்கு காசு தான் முக்கியம். ஏன் அண்ணி, இவர் பேசுறத பார்த்தா கண்ணு தெரியும் போல் இருக்க. ஆமா தெரியும். அது பகல்ல தெரியும், ராத்திரில தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சா அதை வச்சு மனுஷன் வாழ முடியாதா? அண்ணி, இது நம்ம வாழ்க்கை பிரச்சனை. சரி, உங்களுக்கு வச்சுக்கோங்க. அண்ணி, கொஞ்சம் பணம் கொடுங்க. என்கிட்ட பணம் இல்லையே. பணம் தான் இல்லங்கிறல்ல. போ. பணம் எதுக்கு? பொருளாவோ பாத்திரமாவோ பண்டமாவோ கையில இருக்கிறத கொடுங்க. ஏய், நகை கையே கொடுத்துறாத. வாங்கிட்டானே வாங்கிட்டானே. ஏன் நீ, எனக்கு ஒரு சந்தேகம். உங்க அழகுக்கு இவரை நீங்க எப்படி கட்டிக்கிட்டீங்க? ஆண்டவன் சில நேரத்துல தப்பு பண்ணிடுறான். நான் வரேன். நீ கண்கள் இரண்டும் ஒளி விளக்காக. என் கண்ணு முன்னாலேயே என் பொண்டாட்டிட்ட வலையில வாங்குறதும் இல்லாம அழக பத்தி எல்லாம் இந்த கருணாய் குட்டி பேசிட்டு போகுது பாத்தீங்களா? குண்டா, இங்க வந்திருக்கிற எல்லா சைக்கிளுமே ரிப்பேர் ஆக்கி தேசா இருக்குமான்னு குடிச்சு பார்த்தேன். தூக்கு தூக்குன்னு தூக்குதுங்க. ஓ, தூக்கு தூக்குன்னு தூக்குதா? டேய், என்னடா அது? தூங்கி எந்திரிச்சோன்னா இன்னொரு கலையும் கொண்டு வர சொன்னாருங்க, அதுதான். தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு கலையுமா? அத கொண்டாங்க. அந்த பாலசீவர் அறுவாள் அவங்கிட்ட இருக்கு, அதை வாங்கிட்டு வரேன். எதுக்குங்க அறுவாள் எடுத்து சொன்னீங்க? அறுவாள் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல, அதுக்காகத்தான். என்னங்க கூறு பாக்குறீங்க? உன்னை கூறு வேண்டாம். ஐயோ ஐயோ, வெட்ட வராரு. போலீஸ் உங்க மாமா ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து நீ என்ன பாக்குறதே நிறுத்திட்ட. நான் எப்படி நிம்மதியா இருக்கிறது? என்ன கிண்டலா? ஒவ்வொரு நிமிஷமும் நான் உசுர கையில பிடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? நிச்சயமா எதிர்ப்படும் தெரிஞ்சுதானே காவலிக்கிறோம். அப்புறம் எதுக்காக பயப்படணும்? அதுக்காக நடு ரோட்ல கையை கொத்துட்டு போக முடியுமா? நான் அப்படி சொல்ல, ஒரேடியா பார்க்காம இருந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். இந்த வாட்சை கட்டிக்க. என்ன திடீர்னு அன்பளிப்பு? இதுல மணிக்கு ஒரு தடவை அலாரம் அடிக்கும். அப்பெல்லாம் உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணணும், நீ என்ன பார்க்க வரணும், அதுக்கு தான். இது அலாரம் டைம் பீஸ் மாதிரி மணி அடிக்குமா? இது எலக்ட்ரானிக் வாட்ச், மேட் இன் ஜப்பான். இதெல்லாம் நீ எங்க இருந்து பாத்துக்க போற? இன்னும் 5 நிமிஷத்துல இதுல அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்றேன் பார். வாழ்க்கைய ரசிக்கணும்னா பெண்ணை கொஞ்சம் ஆசையில் தொட வேணும். வாழ்க்கைய ரசிக்கணும்னா. இவர் எங்க மாமாவோட ஃப்ரெண்டு. இவருக்கு தெரிஞ்ச ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. என்னப்பா சைக்கிள் சாகசா? என்ன தனிமையில இனிமை காண்றியா? ஒண்ணு இல்லைங்க, சும்மா காத்து வாங்கிட்டு இருக்கேன். ஓஹோ, இங்க இருந்து மொத்தமா காத்த வாங்கிட்டு போய் தான் சைக்கிள் எல்லாம் அடைக்கிறீங்களாக்கும். என்னதுக்கு சத்தம்? ஏதாவது பூச்சி சத்தமா இருக்குங்க. பூச்சி பூச்சி. இந்த 18 மைல் சுத்து வட்டாரத்துல எத்தனை விதமான பூச்சி இருக்குது, அது எத்தனை விதத்துல கத்துங்கிறது எனக்கு தெரியும். நீ என்கிட்டயே பூச்சி காட்டுறியா? இது பூச்சி சத்தம் இல்ல, வாட்சி சத்தம். இங்கிருந்து தாண்டா வருது. மாட்டிக்கிருச்சு. நான் சொல்ல வாட்சி சத்தம்னு பாத்தியா? இதுதான். இது எலக்ட்ரானிக் வாட்ச். இதெல்லாம் நீ எங்க பாத்துருக்க போற? இது மேட் இன் ஜப்பான். இதுல அலாரம் கூட இருக்கு. இப்ப அடிச்சதே இதோட அலாரம் தான். நான் வச்சுமா? என்ன இந்த வாட்ச்? பின்ன இதை நான் மணிக்குண்டு நான் சொன்னேன். ஓ, வாட்ச்ல பங்கு கேக்குறியா? என்னையா நியாயம் இது? பொதாருக்குள்ள கைய விட்டு வாட்ச் எடுத்தது நானு. அங்க பாம்பு இருந்து பொட்டுன்னு போட்டிருந்தா என் உயிர் தானே போயிருக்கேன். அப்ப வாட்ச் யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு தான் சொந்தம். அப்படி நியாயத்தை பேசி பழகுங்க. என்னமோ சர்ஜெட் சொல்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போங்க. தனியா நிக்கிற பாத்து இல்ல, பேய் அடிச்சிட போகுது.
என்ன புள்ள பண்ணிட்டு இருக்க? கூட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படி கூட்டினா வக்கீல் எல்லாம் எப்போ ஒதுங்கிறது? இங்க பாரு, நான் கூட்டுற மாதிரி நீ கூட்டு. அப்படி ஐயோ, கூட்டு. கையை இப்படி பிடிச்சிட்டு கூட்டு. ஐயோ, சீக்கிரம் ஓடி வாங்களே. ஐயோ, சீக்கிரம் வாங்க. ஐயோ, முதலாளி, கையை பிடிச்சிட்டு யோ, பெரிய மனுஷன் யோகியமா இல்லாம என்னையா வேலை இது? யோ, இப்ப என்னையா பண்ணிட்ட? என் பொண்டாட்டிய கைய பிடிச்சிருந்துட்டு என்ன பண்ணிட்டாங்களா? அதானே இவர் சும்மா விடாதீங்க. உன் பொண்டாட்டிய நான் கையை பிடிச்சி இழுத்துட்டா. என்ன 6 மணிக்கு மேல எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குதுங்க. என் பொண்டாட்டி மாதிரியே தெரிஞ்சது, அதான் கையை பிடிச்சி இழுத்துட்டேன். அம்மா, தாய் குலமே, காத்து மேட்டு கருப்பு கரைசியே என்ன மன்னிச்சிருமா. செய்யறதெல்லாம் செய்து விட்டு கண்ணு தெரியலன்னு சொல்லி சமாளிக்கிறீங்களா? ச்சே, என்ன மாதிரி பெரிய மனுஷன் எல்லாம் போய் சொல்ல மாட்டா. என்ன நம்புங்கடா. யோ, என்னையா கசகத்தானு பேசுறீங்க? நான் செஞ்சது தப்புன்னு பஞ்சாயத்து கூட்டுவீங்க, 50 ரூபா அபராதம் போடுவீங்க, அவ்வளவுதானே? அந்த 50 ரூபாய் இங்கே வாங்கிக்கயா. யாருப்பா வாங்கிக்கிறது? என்ன 100 ரூபாய் கொடுத்து 50 ரூபான்னு சொல்ற? அதையா 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு எனக்கு வித்தியாசம் தெரியல. இப்ப நம்புங்க, எனக்கு கண்ணு தெரியலையா. என்னாச்சு? இங்க என்ன கூட்டம்? வாங்க அண்ணே, அண்டியா, நல்ல நேரத்துல நீங்க வந்தீங்க. இதுக்கு முன்னால கெட்ட நேரத்துல வந்துட்டு இருந்தாடா. என் பொண்டாட்டி கைய பிடிச்சு இழுத்துட்டாருங்க. கையை பிடிச்சி எடுத்தீங்களா? பின்ன காலை பிடிச்சிருக்கு சொல்றியா? அதான் சொல்றான்ல கையை பிடிச்சிருக்கான்னு. ஏங்க இப்படி செஞ்சீங்க? அது என்னமோ தெரியலமா, திடீர்னு 6 மணிக்கு மேல எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. அது நீன்னு நினைச்சிட்டு இந்த சிஸ்டர் லேசா சுண்டு வரல டச் பண்ணிட்டேன். என்னது, கண்ணு தெரியலையா? ஏண்டி, ஊர் ஜனங்க தான் நம்ப மாட்டேங்குதா, கட்டின பொண்டாட்டி நீமா நம்ப மாட்டேங்கிற? ஏங்க என்கிட்ட சொல்லல? அப்படியே சமாளிச்சிடலான்னு பார்த்தேன். லேசா அசம்பாவிதமா அந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சு. நீயே சொல்லிருமா. ஏயா, அவர்தான் சொல்றாருல்ல, போங்கயா. யோ, அதான் சொல்லிட்டல, போங்கயா. வாடி போலாம். இது ஏன் பொண்டாட்டிங்க? இது ஓ பொண்டாட்டியா? அதான் பாத்தியா, கண்ணு தெரியல. என் பொண்டாட்டி எங்க இருக்கா? இங்க இருக்கு, வாங்க போலாம். பாத்துமா, கை தாங்கல கூட்டி போ. வீடு எங்கம்மா இருக்கு? கண்ணு தெரியலன்னு கதையா விடுற, இரு தெரிய வைக்கிறேன். ஏய், மணி என்னாச்சு? மணி 6 ஆச்சுன்னு. பாத்தியா, நான் சொன்னதுக்கு நம்ப மாட்டேன்ட்டியே. கண்ணு தெரியல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குன்னு அவர் நடிக்கிறாரு. யோ, ஊரே நம்பிருச்சு, நீ மட்டும் என்ன நம்ப மாட்டேங்கிற? அங்க பாத்தியா, ஒரு ஜல்லிக்கட்டு மாடு அட்டிட்டு வருது. அந்த மாட்டை இது வரைக்கும் யாராலுமே அடக்க முடியல. இந்த மாடு வர்றது நீ அவர்கிட்ட சொல்லாத. தானா பார்த்து ஒதுங்கிட்டாருன்னா அவர் கண்ணு தெரியுதுன்னு அர்த்தம். அப்படி ஒதுங்கலன்னா கண்ணு தெரியலன்னு அர்த்தம். ஐயோ, மாடு வந்து முட்டிருச்சுன்னா? 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதவன் இருந்தான்னு செத்தானையா? பேச்சு பேச்சு, நீ பெருமை உள்ள பேச்சு. போடி 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 என்னுடைய பேச்சு. என்னன்னா இப்படி ஆயிப்போச்சு? யாருப்பா அது பேச்சு சத்தம் கேக்குது? நான் தானே காத்தமுத்து. கூட பேசுறது யாருப்பா? நான் தானே அழகேசன். காத்தமுத்து. அண்ணா, நீ அப்படியே வீட்டுக்கு போயிருப்பா. வாரேன்னு. அழகேசு, நீ கொஞ்சம் வாமா. என்னண்ணே? நான் பிறக்கும் போதே மூளையோட பிறந்தவன்டா. 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதவன் இருந்தா என்ன, போனா என்னவா? நாட்டுக்கு தேவையா? அவர் பண்ணாத போவியா? நான் பண்ண போக மாட்டியா? பேச்சு பேச்சு, நீ பெருமையுள்ள பேச்சு. ஏன் பேச்சு பேச்சு? ஏன் பேச்சு பேச்சு? உரைக்குது. ஐயோ ஐயோ, அண்ணி அண்ணி அண்ணி. நில்றா. என்ன என்கிட்ட பேசாம அண்ணிக்கிட்ட? அண்ணிட்டு தனியா பேசணும். கையை விடுங்க. என்ன என் வீட்டுக்குள்ள வந்து கை விடுங்கட்டு போறான்? வந்து அண்ணி. என்ன கிட்ட உட்காரா? டேய், தள்ளி உட்காரா. தள்ளுறா. சும்மா இருங்க. அண்ணிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். அண்ணி, அண்ணனோட மாலக்கண் வியாதிக்கு ஒரு வைத்தியரை பார்த்தேன். அவர் சில மூலிகைலாம் தயாரிக்கணும், கொஞ்சம் பணம் செலவாகும்னு சொன்னாரு. ஏய், பணம் என்ன கொடுத்துறாரு? இங்க பாருங்க, உங்களுக்கு கண்ணுதான் முக்கியம். எனக்கு காசு தான் முக்கியம். ஏன் அண்ணி, இவர் பேசுறத பார்த்தா கண்ணு தெரியும் போல் இருக்க. ஆமா தெரியும். அது பகல்ல தெரியும், ராத்திரில தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சா அதை வச்சு மனுஷன் வாழ முடியாதா? அண்ணி, இது நம்ம வாழ்க்கை பிரச்சனை. சரி, உங்களுக்கு வச்சுக்கோங்க. அண்ணி, கொஞ்சம் பணம் கொடுங்க. என்கிட்ட பணம் இல்லையே. பணம் தான் இல்லைங்கிறல்ல. போ. பணம் எதுக்கு? பொருளாவோ பாத்திரமாவோ பண்டமாவோ கையில இருக்கிறத கொடுங்க. ஏய், நகை கையை கொடுத்துறாத. வாங்கிட்டானே வாங்கிட்டானே. ஏன் நீ, எனக்கு ஒரு சந்தேகம். உங்க அழகுக்கு இவரை நீங்க எப்படி கட்டிக்கிட்டீங்க? ஆண்டவன் சில நேரத்துல தப்பு பண்ணிடுறான். நான் வர்றேன். நீ கண்கள் இரண்டும் ஒளி விளக்காக.
என் கண்ணு முன்னாலேயே என் பொண்டாட்டிட்ட வலையில வாங்குறதும் இல்லாம அழக பத்தி எல்லாம் இந்த கருணாய் குட்டி பேசிட்டு போகுது பாத்தீங்களா? டே குண்டா, அவர் சில மூலிகையெல்லாம் கண்டுபிடிக்கணுமா, கொஞ்சம் பணம் ஆகும்னு சொன்னாரு. இப்போதைக்கு எவ்வளவு செலவாகும்? ஒரு 500 ஓகே. என்னண்ணே திடீர்னு வெடிகுண்டுலாம் கேட்டு வந்திருக்கீங்க? இல்ல ரொம்ப நாளா ஒரு சென பண்ணி வீட்டுக்குள்ள பூந்து தொல்லை கொடுக்குது, அதை இன்னைக்கு கொன்னிடலான்னு தான். இருங்க வரேன். என்னங்க திண்ணையில உட்காந்துருக்கீங்க? தெருநா எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கும் போது வீட்டுக்கு சொந்தக்கார திண்ணில தானே உட்காரணும். நீ வந்த வேலை முடிச்சுதா? நீ போய் சைக்கிள் ஏறி போப்பா. இத்தனை நாளா உங்களுக்கு சைக்கிள்ல ஏறதுக்கு இறங்குறதுக்கு சொல்லி கொடுக்கல, இன்னைக்கு சொல்லி கொடுக்க வாங்க. இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு வச்சுக்கலாம். நீ போ. வாங்கண்ணே. போடாண்ணா. அண்ணே ஓ, இந்த பண்ணிக்கு நீ அண்ணியா? அண்ணே சொல்லுங்கண்ணே. அவர் தான் கத்து கொடுக்கறேன்னு சொல்றாருல்ல, போங்க. டேய் வேணாடே. எந்திரிங்க. வாங்க. சொந்தக்காரே. டேய் வாங்க. வாங்க. டேய் வேணாடா. வாங்க. டேய் வேணாம். வாங்க. இது வேணாம். பாத்தியாடி, சைக்கிள்ல பாம் வச்சு என்ன க்ளோஸ் பண்ண பாத்துருக்கான். அதான் ஏற கத்து கொடுக்கறேன், இறங்க கத்து கொடுக்கறேன்னு கூப்பிட்டுருக்கான். அண்ணி என் முகத்தை பார்த்தா அப்படியே தெரியுது. பாக்குற மாதிரி இடம் உன் முகத்தை வச்சிருக்க. சும்மா இருங்க. இந்த முகத்தை பார்த்தா பாம் வைக்கிற மாதிரியே தெரியுது. இல்ல, பாம் செய்யற மாதிரியே தெரியுது. அண்ணி எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. எதுக்கு ஊரை விட்டு ஓடுறதுக்கா? இல்ல, இந்த பாம யாரு வச்சாங்க, எதுக்கு வச்சாங்க அப்படி நிரூபிக்கிறேன். போய் செட்டப் பண்ண போறான். இனிமே அன்னைக்கு நீ இந்த வீட்டு பக்கம் வந்தா உன்னை ஒரே அப்பா போடி போடினா மாப்பிள்ளைங்க போங்க வைத்தியரே. இன்னைக்கு ஒரு வழி பண்ணி ஒட்டு மொத்தமா வீட்டுக்குள்ள கொள்ளையடிக்க வந்த மாதிரி வந்திருக்கானுங்க. யார் அவன்? கமக்கட்டுக்குள்ள முக்காலி வச்சுட்டு உட்கார்றவன். அது பெட்டிங்க, இவர்தான் வைத்தியர். இவன் தான் வைத்தியனா? ஆமா. கடவுளே, இந்த ஊர்ல எங்களுக்கு தொழில் நல்லா நடக்கணும், கஞ்சிங்களுக்கு எல்லாம் தாராள மனசு வரணும், எங்களுக்கு வசூல் நல்லா ஆகணும், குறிப்பா இந்த ஊர்ல மழையே பெய்யக்கூடாது. யாரது? ஏண்டா பஞ்சத்துக்கு பிறந்தவன, அவன் மழை இல்லைன்னு நடுக்கோளத்துல இருந்து வயலின் வாசிக்கிறான். என்ன கித்தாப்பு இருந்தா நீ மழையே பெய்யக்கூடாதுன்னு சொல்லுவ. என்ன பண்றது, அவங்க தொழில சேர்ந்து அப்படிதான் வேண்டிக்க முடியும். நீங்க விவசாயம் பண்றவங்க, உங்களுக்கு மழை தேவை. நாங்க சைக்கிள் ஓட்டுறவங்க மழையில எப்படி ஓட்டுறது? தண்ணியில ஓட்டு. ஜனங்க காசு சும்மா கொடுத்துருவாங்களா? அது போகட்டும், நான் இந்த ஊருக்கு வந்து 24 hours கூட இல்ல. நீங்க எப்படி என்ன கை நீட்டி அடிக்கலாம்? ஓஹோ, உன்னை அடிக்கணும்னா 25-26 மணி நேரம்னு கணக்கு போட்டு தான் கை நீட்டி அடிக்கணுமா? கோவம் வந்தா எட்டிட்டு அப்ப வேண்டியதாண்டா. நீ வேணா கேஸ் போட்டுக்கடா. அண்ணே வாசல்மா, வழி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் சிரமம் இல்லையே. இருக்காது, நீயே வந்துட்டு அப்புறம் என்ன சிரமம்? இவர் நேம் வந்து என்ன அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு தகுதி வேணும். நீ சும்மாரு, என்ன நானே அறிமுகப்படுத்திக்கிறேன். தம்பி, இந்த ஊர்ல நான் தான் பெரிய மனுஷன் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. பின்ன இதுக்கு மீட்டிங் போட்டுடா சொல்லுவாங்க. நீ சைக்கிள் சுத்துறதுக்கு திடல் எல்லாம் ரெடி பண்ணிட்ட. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல கோழி அடிச்சு விருந்து போடுறேன். சாப்பிட்டுட்டு தெம்பா சுத்த ஆரம்பி. என்னடா கோழி எல்லாம் விரட்டிட்டு இருக்க? யார் விருந்தாளி? சைக்கிள் சுத்துற மாமாவுக்கு இன்னைக்கு எங்க வீட்டுல விருந்து. அதான் திருடனுக்கு போடுறா தேங்காய் பாலும் சோறும் நானா. அவன் தான் ஃப்ராடுன்னு சொன்னேன்ல, அவனுக்கு எதுக்கு கோழி எல்லாம்? போய் மோர் ஊத்தி போட சொல்லு. வாங்க. ஏய் அப்பா, இப்படி இலை போட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் உனக்கு தனியா சொல்லுவாங்களா? உட்கார்றா டேய். உட்காருங்கப்பா. என்னது, உங்க அப்பாவா? ஆமா. அப்பா அவருக்கு மாமனாரு. ஆமா, மாமனார் சூரி நாய். என்னங்க இது, மாமனார் எப்படி பேசுறீங்க? இன்னும் இவனை கேவலமா திட்டு தம்பி. நகை போடுறேன்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்திட்டான். உட்காந்து திண்டு போடா. தலையெழுத்து. ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணு நீ சலிச்சிட்டு சாப்பிட வேணாம். நீ எந்திரிச்சு போப்பா. தின்னுட்டு போறேன்பா. பாத்தீங்களா, நீங்க எல்லாம் விருந்துக்கு போனா உங்க வீட்டுல என்ன சொல்லுவீங்க? சாப்பிட்டு போறேன்னு தான் சொல்லுவீங்க. நாய் மாதிரியே சொல்றான் பாருங்க. தின்னுட்டு போறேன், நக்கிட்டு போறேன், பின்னால் போடுங்க தூக்கிட்டு ஓடுறேன். எப்படிங்க இது? எங்க இவ்வளவு பேசுறாரு, உங்களுக்கு மானம் இல்ல? இவனுக்கா? இவங்க ஊர்ல யாருக்குமே மானம் இல்லடா. அப்பா, கோழின்னு சொன்னாங்க, கத்திரிக்காய் வச்சிருக்காங்க. இந்த ஊர்ல கத்திரிக்காய் தான் கோழின்னு சொல்லுவாங்களா? என்னங்க முனங்கள்? அது ஒண்ணு இல்லைங்க, கோழி குழம்புன்னு சொல்லி கூப்பிட்டீங்களா? இங்க பார்த்தா கத்திரிக்காயா இருக்கு, அதான் அண்ணன். அப்ப கோழி இல்லையா இது? கோழி இல்ல, குஞ்சு இல்ல. கோழி குழம்பு போடுவாங்க. ஒரு வெட்டிட்டு போலான்னு பஸ் ஏறி வந்திருக்கான். பாத்தீங்களா? இவன் ஒட்டக மாதிரிங்க. ஒரு வருஷத்துக்கு சோத்த முதுகிலேயே வச்சுக்குவான். தம்பி, நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. கோழிய பையனை பிடிக்க சொன்னேன், அவன் சாமர்த்தியம் எல்லாம் பறக்க விட்டான். நான் ஒன்னும் பறக்க விடல. ஜெயந்தி அக்கா தான் சைக்கிள் காரனுக்கு எதுக்கு கோழின்னு பறக்க விட்டுருச்சு. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்.
இந்த சைக்கிள் சாகசக்காரன் செல்வத்திற்கு நம்முடைய பேராதரவை தொடர்ந்து கொடுப்போம் என்று உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஊரில் இல்லாத பிரசிடண்ட் சார்பாகவும் கூறிக்கொண்டு அவரை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னங்க இது? அடிச்சுனா புருஷ முன்னாடிக்குள்ள 1000 இருக்கு. அது நீ என்னடா கேக்குறது? ஒழுங்கா சைக்கிள் ஓட்டுறது பாடுறா. கையாடிக்குது. இதுக்கு நீ கடப்பாரிலேயே குத்தி இருக்கலாமே. அவன் சைக்கிள்ல சர்க்கஸே பண்றான். நீங்க என்னடா இன்னும் சைக்கிளே கத்துக்காம ஆட்டம் போட்டு இருக்கீங்க? என்னடி பண்றது? சின்ன வயசுல கத்துக்கிறதுக்கு பயமா இருந்தது. இந்த வயசுல கத்துக்கிறதுக்கு வெக்கமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் நீங்க சைக்கிள் ஓட்டி அது பின்னால நான் உட்கார்ந்து வர சோகம் வருமா? இந்தப்பா பவுன் பவுன் என்னங்க இந்த டிபன் தம்பி டிபன் சாப்பிட மாட்டாரு ஜூஸ் தான் குடிப்பாரு. தம்பிக்கு இல்லப்பா கஷ்டப்பட்டு ஆடிக்கிட்டு இருக்குதே அந்த பாப்பாவுக்கு டிபன் கேரில டிபன் இருக்கு கொடுத்துரு. இந்தப்பா பவுன் என் பேரு கண்ணாயிரம்.